ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. டம்ளர் பாசிப்பருப்பு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு 2 போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் விசில் வச்சுருங்க. 2 விசில் 3 விசில் வச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு, முந்திரி பருப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா இந்த குக்கரில் வெந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பையும் நல்லா மசித்து வச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறமா ஒரு சட்டியில் ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரணும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் குருமா இறக்கி வச்சா சூப்பரான டேஸ்ட்டான கும்பகோணம் கடப்பா குருமா நமக்கு ரெடி ஆயிரும். பாசிப்பருப்பு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கி வச்சிடலாம். சூப்பரான நமக்கு கும்பகோணம் கடப்பா குருமா ரெடி ஆயிரும். இட்லியோட சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,